நண்பேண்டா. நக்கல்யா உங்களுக்கு சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு வணக்கம் அண்ட் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்குமே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாதவரமில் இருக்க லார்ட் ஆஃப் டர்ஃப்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்திருக்கோம். ஸோ பயங்கர களை கட்டுது, செலிப்ரேஷன்ஸ்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ பொங்கல் அப்படின்னாலே என்னது பாரம்பரியம் இல்லையா? பாரம்பரியம், ட்ரெடிஷ்னல். ஆமாம், ட்ரெடிஷ்னலான விஷயம் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் கேம்ஸ்லாம் நிறைய விளையாடும். கரெக்டாக? அதுவும் நார்மல் கேம்ஸ்லாம் கிடையாது. ஆமாம், கிராமத்தில் ஆடுற அது என்ன ட்ரெடிஷ்னல் கேம்ஸ்லாம் விளையாடுவோம் இல்லையா ஊரில். ஸோ இங்கே சிட்டியில் நிறையா அது பண்ண முடியாமல் ஆயிடுது. ஏன்னா எல்லாருமே இங்கே வீட்டில் சாப்பிட்டு தூங்குறது இல்லை படம் பார்க்கறது, அதுக்கு உண்டான பிளேசஸும் இல்லை. ஆனால் நம்ம லார்ட் ஆஃப் டர்ஃப்ஸ் இந்த மாதவரம் பிரான்ச் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிளேஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டர்ஃப்லேயே பொங்கல் செலிப்ரேஷன் இன்னைக்கு. ஆமா, சொல்லுங்க. அதுவும் வில்லேஜ் செட்டப்லயே பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கேம்ஸை நம்ம சிட்டிக்குள்ள கொண்டு பயங்கரமா உள்ள ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அதை நீங்க ஆமா, ஸோ கோலாகலமா ரெடி ஆயிட்டு இருக்கு. லைட்ஸ் உள்ள, கரும்பு செட்டப் உள்ள, அந்த வில்லேஜ் செட்டப், மாட்டு வண்டி செட்டப் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பொறுமையா காட்டுவாங்க. ஆமா, இதெல்லாம் உள்ள இருக்கு இவ்வளவு விஷயம். ஸோ உள்ள பயங்கர என்டர்டெயின்மெண்டா இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு நிறைய நாங்களும் ஜாலியா இருக்க போறோம். அந்த ஜாலி எல்லாமே வீடியோல ஷேர் பண்றோம், மறக்காம பாருங்க. வாங்க உள்ள போலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கோம் இங்க கொண்டாடுறதுக்காக. என்ன பண்ற? கேமரா எப்படி புடிமா? கேமரா எப்படி இருக்குன்றதே இப்பதான் பாக்குறாங்க. இப்பதான் அவங்க காட்டுவாசி இனத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்க தனலட்சுமி, இவங்க பாரதி. இந்த பக்கம் பாருங்க வெங்கி, இவனை பாத்திருப்பீங்க, கிர்னி பல ஸ்டார். இவன் சரவணா. ஓகே, ஸோ நாங்கெல்லாம் இன்னைக்கு ஃபுல்லா செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்கோம். அப்படியே அந்த இடத்த கொஞ்சம் காட்டுங்களேன், பயங்கரமா இருக்கு. ஃபுல்லா கடைங்க. நம்ம என்ட்ரி சாங்லாம் வேற போட்டிருக்காங்க, நாயகன் மீண்டும் வரான். அதெல்லாம் அப்படியே கேமரா முன்னாடி போயிருக்கலாம்டா. கலர்ஃபுல்லா கோலம். அதெல்லாம் என்னடா கேமரா மறைச்சிட்டாங்க. சன் டிவி செய்திகளுக்காக சுகுமார். ஓகே, இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் செட்டப் அப்படியே பாருங்க, ஃபுல்லா செம்மையா செட் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லா ரெடியா இருக்கு. இதுதான் என்னது, அதுதான் வேணாம். இதான் பொங்கல் வைக்கிற இடம்னு நினைக்கிறேன். நைட் எல்லாரும் முன்னாடி இல்ல வாய்ஸ்லாம் கேட்கும், நீங்க மூடின்னு பேசுங்க, கண்டென்ட் மட்டும் கொடுங்க போறோம். இதுதான் மாட்டு வண்டியோட. ஆமா, மாட்டு வண்டி. பின்ன இது என்னது மாட்டு வண்டின்னு உனக்கு தெரியாது? சரி, மாட காணமே, மாட்டு வண்டி தான். நீதான் இருக்கல குனி. வெங்கிக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் இருக்கு. சொல்லிட்டான். ஆக்சுவலா என்னன்னா மாட்டு வண்டி மட்டும் இருக்கு, மாடு காணோம் அப்படின்னா உன்னை கூட்டான். மாடோட குதிரை நல்லா இருக்கும். அதான் டிஃப்ரெண்டா மாட்டு வண்டி பக்கத்துல எடுப்பாங்க இல்லையா? நீ மாடு மாதிரி போட்டோ எடு. மாடு எப்படி குதிரை கொஞ்சம் ஸ்டைலா இருக்குடா. எப்படி மாடு குதிரை கிடையாதுப்பா, வெள்ளை மாடு ஒரு ஸ்டைல் குடு இது குடு மாடி இது பண்றா. தொப்பைக்கு தான் உனக்கு ஃபேன்ஸ். போடு, வேணா பண்ணு, எது வேணா பண்ணு. ரொம்பவே அழகா வில்லா டு வில்லேஜ் அப்படின்ற கான்செப்ட் கண்டிப்பா நம்ம என்னடா எங்க பேசுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த நேம் ஆப்டா இருக்கும். ஆங்கரை ஒளிச்சு வச்சிருக்காங்க. பொங்கல் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. யாரெல்லாம் டிக்கெட் ஐயா ஆங்கர் எங்க பேசுறாங்க? அங்க இருக்க and kids absolutely free. so யாரெல்லாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம வில்லேஜ்ல இருக்க மாதிரி அந்த களத்துல இறங்கி நம்மளும் வீர சாகசங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சீக்கிரமா ஓடி இந்த டிக்கெட் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வரலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஈவென்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. Thank you. மயமா பேசுறான். என் தங்கச்சி தான். என்ன எனக்கு தங்கச்சி இல்லையா? ஆமா, உனக்கு தங்கச்சி தான். ஆனா அவளுமே கொஞ்சமாவது பேசணும். நீயும் ட்ரை பண்ற. இதுக்கப்புறம் கண்டிப்பா ட்ரை பண்ணு. அங்க பாருங்க, அப்படியே திருப்பு. அங்க பாரு, சிலம்பம் எல்லாம் ரெடி ஆயிருக்காங்க பாரு. அவன் எதுக்குற நிக்கிறான் கேமரா வச்சுட்டு? தெரியல. ஆஹா, ஓகே, பயங்கரமா இருக்கும். தெரிஞ்சிச்சு, செம்மையா இருக்கும் நினைக்கிறேன். அப்படியே உள்ள போயிட்டு வரலாம், பாத்துட்டு வரலாம். ஹாய். நடுவில் போன விரட்டி விட்டு நடுவில் வரக்கூடாது. ஓகே, ஸோ இங்க நாங்கள்
ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த பானை இருக்கு பாருங்க. ஆக்சுவலா பலூன்ல வந்து பானை தெரியல. ஆக்சுவலா பலூன்ல பானை தெரியல. நாய்ஸ் கேன்சல் மைக்கிங் போட்டு காதுக்கு கொஞ்சம் போட்டு கேட்டு எல்லாரையுமே பார்க்கறதுக்குன்னா நம்ம ஆளுங்கிட்ட என்னென்ன டேலண்ட் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இன்னொன்று பானைக்குள்ள வந்து கோல்டு காயின்ஸ் வச்சிருக்காங்க. பானையை உடைக்கிறவங்களுக்கு 100 கிராம் கோல்டு காயின் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஓனர் பார்த்தாலோ இல்ல வந்து வியூவர்ஸ் பார்த்து அது வந்து நீ போய் சொல்றேன்னு நினைச்சாலோ இல்ல கமெண்ட்ல உங்களுக்கே தெரியும் 100 கிராம் கோல்டு காயின் உங்களுக்கே தெரியுமா? உங்களுக்கே தெரியும் அது அப்படிதான் இருக்கும். ஓகே சரி, உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கு? என்கிட்ட வந்து உரியடி அடிக்கிறது, கில்லி விளையாடுறது இதெல்லாம் வராது. இதெல்லாம் நல்லா வரும். கபடி நல்லா ஆடுவேன், தாண்டி ஆட்டம் நல்லா ஆடுவேன், பல்லாங்குழி நல்லா ஆடுவேன். இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. எது எப்படி ஸ்டப்லிங்ஸ் நல்லா ஆடுவேன், லெமன் இந்த ஸ்பூன் நல்லா ஆடுவேன், வாட்டர் பாட்டில் டிராப் ஆடுவேன். வாயிலே நல்லா ஆடுவீங்களா இல்ல உண்மையா நல்லா ஆடுவீங்களா? உண்மையிலே நல்லா ஆடுவேன். இன்னைக்கு என் திறமையை நீங்க பாப்பீங்க. ஓகே, பார்க்க தான் போறாங்க, பார்த்து காரி துப்ப தான் போறாங்க. அடுத்து வாங்க சார், நடுவில் நில்லுங்க. அதாவது மைக்கிங் இருக்கு. அதாவது உங்களுக்கு வந்து என்ன திறமை இருக்கு? இப்போ இந்த ட்ரெடிஷனல் கேம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுல வந்து நீங்க எதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ட்ரெடிஷனல் கேம்னா அந்த உரி அடிக்கிறது. ஆமா, உரி அடிக்கிறது வேணா ட்ரை பண்ணலாம். சிலம்பத்துக்கும் நம்மளுக்கு சம்பந்தமே கிடையாது. ஓகே, உரி அடிக்கலாம். அதாவது சிலம்பம் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம அம்மாக்கள்லாம் நல்லா ஆடுவாங்க. ஏன்னா தொடப்பு கட்டி வச்சு நம்ம பண்ற இதுக்கெல்லாம் வந்து நம்மள அடிப்பாங்க இல்லையா, அம்மாக்கள்லாம் சூப்பரா ஆடுவாங்க. எங்க அம்மா அங்கதான் வராங்க, அவங்க நல்லா விளையாடுவாங்க நினைக்கிறேன். ஓகே, அடுத்து அவர்கிட்ட கேட்போம். ட்ரெடிஷனல் கேமின் புலி ஸ்டைலா நிக்கிறாப்ல. சும்மா ஸ்டைலா நிக்கிறேன். இவர்தான் சும்மா நின்னா ஸ்டைலா இருக்கு. இவர்தான் எங்கள் கிர்னி ஸ்டார். சோ இவரை பத்தி இப்போ நாம வீடியோ போடும்போது பயங்கரமா ஃபேமஸ் ஆகியிருப்பாரு. ஆமா, சொல்லுங்க, என்ன சொல்லணும் அவர்கிட்ட கேளுங்க. இல்ல, அதாவது இங்க இருக்க ட்ரெடிஷனல் கேம்ஸா நீ விளையாட போறோம். இந்த சிலம்பம், இந்த மாதிரி பானை உடைக்கிறது, இதுதான். இதுல வந்து நீங்க எது பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? சிலம்பன்ற பண்றா இது என்னடா உரியடியா? உரியடி. எதனால எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? எதனால அவ்வளவு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு? அந்த இதுல சொல்ற மாதிரி ஏதோ அடிச்சு தூக்கிடணும், அவ்வளவுதான். அடிச்சு தூக்கிடுங்க. என்ன சொல்ல வர? அதை அடிச்சு தூக்கிடணும்ன்றா. அடிச்சு தூக்கிடணும். ஆனா அது அடிப்பியா இல்லையான்றது தெரியல. அதான் சரி, ஒரே பாய்ஸா இருக்காங்க. கேர்ள்ஸையும் கொஞ்சம் கூப்பிட்டு கேட்க. கேர்ள்ஸ்னே கூட வந்தவங்கள யாருமே இல்ல. இரு, நான் கூப்பிடுறேன். ஒரு போல பாரதி அண்ட் குழந்தைகளுக்கு என்ட்ரி டிக்கெட்டே நம்ம வாங்கலையேப்பா. பெரியவங்க யாராவது வந்து நீங்க என்ட்ரி டிக்கெட் நமக்கு கிடையாதுடா. நம்ம கொஞ்சம் ஓனரோட பிரபலம் அப்படின்றதால என்ட்ரி டிக்கெட் எங்களுக்கு கிடைக்கல. இங்க வாங்க. சோ யாரெல்லாம் கேமரா தூக்கி சுத்துறாங்க, எதுக்கு தூக்கி சுத்துறாங்கன்னு எங்களுக்கும் தெரியல. கேமராவே வெயிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கேமரா கேர்ள் இவங்க தான். சொல்லுங்க, இந்த கேமரா எது கையில வச்சிருக்கீங்க? கையை எடுத்து பேசுறா, விளக்கு என்ன? சாரிங்க, இல்ல தங்கச்சி மாதிரி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பிடா. ஓகேடா. இல்ல, கேமரா புடிச்சுக்க சொன்னாங்க. ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேமராவோட சுத்திட்டு இருக்கேன். கேமரா கையில வைக்கும்போது ஈவென்ட்காக வந்திருக்காங்க, என்ட்ரி டிக்கெட் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசுறீங்களே, அது மைக்ல கேக்குமா கேட்காதான்னு தெரியாது. உங்க வாய்ஸ் கேட்காது, அதான் கட் பண்ணி தூக்கிடுவேன். இதெல்லாம் நீங்க பேசுறது வேஸ்ட். சரி, நீங்க சொல்லுங்க. இப்போ பொங்கல்னாலே ட்ரெடிஷனல் கேம்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்ச ட்ரெடிஷனல் கேம் இல்ல நீங்க சின்ன வயசுல விளையாடுற ட்ரெடிஷனல் கேம் ஏதாவது பத்தி சொல்லுங்க. உரி அடிச்சிருக்கேன். ஓகே, தமிழ்நாடு ஞாபகம் வந்துச்சு. ஓகே, பொங்கல் டைம் அப்படின்னா ஊர் சைட்ல கேம்ஸ்லாம் நிறைய வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த செலிப்ரேஷன்ல உரி அடிக்கிறது அந்த மாதிரி விளையாடி இருக்கேன். ஓகே, ஊர் சைடு கேம்ஸ் தான் நீங்க நிறைய ஆடி இருக்கீங்க. இப்போ இந்த டர்ஃபுக்குள்ள வந்தோன்னா உங்க ஊர் ஞாபகம் வருதா இல்லையா? ஓரளவு அந்த ஊர் ஞாபகம்லாம் இருக்கு. சுத்தி நிறைய பேர் சிலம்பம் அதெல்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் ட்ரெடிஷ்னல் வியர்ல சுத்த முடியறத பார்க்குது. ஓரளவுக்கு வில்லேஜ் செட்டப் வருது. மேபி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆன அப்புறம் அதிகமா அந்த ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். ஆல் தி பெஸ்ட். கிளம்பிருங்க. அச்சா, இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம வார்ம் அப் பண்ண போறோம். எதுக்கு வார்ம் அப் பண்ண போறோம் சொல்லு? எதுக்கு வார்ம் அப் பண்ண போறோம்? உரியடி அடிக்கிறதுக்கு. உரியடி அடிக்கிறது. உரியடி அடிக்கிறது. நான் என்ன வார்ம் அப் நானும் வரேன். சரி வா, நீ ஜாயின் பண்ணிக்கோ. உரியடி அடிக்கணும்னா நம்ம வார்ம் அப் பண்ணணும். ஓகேவா? வார்ம் அப் எதுக்கு பண்றோம்னா உரியடி அடிக்கும்போது ஹைட்டா இருக்கும். நார்மலா நம்மளால பண்ண முடியாது. ஸோ ஹைட்டா அடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரன்னிங்கு, ஜம்பிங் அதெல்லாம் பண்ணிக்கிட்டோம்னா உரியடி அடிச்சிடலாம். கிளம்புவோமா? ரொம்ப நேரமா பேசுறீங்க தவிர ஒண்ணு போய் தொலை. ரன்னிங். உனக்காக பாட்டு போட்டிருக்காங்க. ஒரு சுறவழி கிளம்பியதே. பாக்ஸிங்லாம் வந்திருக்காங்க போது பார்த்து குத்திடுவோம். ஏதாவது ஏடாகுடமா பண்ண அப்படின்னா மூக்கெல்லாம் தெரிச்சிரும். பானையில பொங்கல்லாம் நல்லாவே வைப்பேன் சார்.
என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கணும். பொங்கல் நினைச்சு மன திருப்தியோட நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது பொங்கலா இருக்கும். அவ்வளவுதான். மேம் நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? வீட்லயும் நீங்க வந்து மார்னிங் வந்து எப்படியும் கண்டிப்பா பொங்கல்லாம் செஞ்சிருப்பீங்க. இதெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நான் தான். என்ன பார்த்தா வளர்ந்தான். நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டுதா என்ன பாராட்டினாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவரு. கேமராமேன் புதுசுன்றதுனால நம்ம டீமுக்கு கொஞ்சம் லைட்டாக பழகிடுவார்.